அமெரிக்காவில் நடைபெற்ற UFC 309 போட்டியில் வெற்றி பெற்றுட்டு ஜோ ஜோன்ஸ் அப்படின்ற அந்த வேர்ல்டு சாம்பியன் தற்பொழுது அமெரிக்க பிரசிடெண்டாக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்னாடி அவருடைய ஃபேவரட் நடனத்தை ஆடி காமிச்சு உற்சாகமாக அவர் கொண்டாடி வெற்றியை பகிர்ந்துட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? எல்லாரும் என்னை கொண்டாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே சமயம் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட விரும்புகிறேன். இது அவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த வெற்றிக்கு நான் காரணம்னு சொல்ல மாட்டேன். லட்சக்கணக்கான பேர் இந்த போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். தொடர்ந்து பேசிய அவர், நான் ஒரு கிரேட் அமெரிக்கன் சாம்பியன் அப்படின்றதுல பெருமை கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ சாம்பியன் அப்படின்னு சொல்கிறதுல நான் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். புகழின் உச்சத்தில் இருக்கிற இவர் தன்னுடைய தொடர் வெற்றிக்கு மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறாரு. பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32-33 கூறியிருக்கிறபடி இவர் வாழ்ந்து காமிக்கிறாரு. நாமும் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போமா?